வணக்கம். நான் ரத்திகா பவழமல்லி. வகுப்பறை கதைகள் அப்படிங்கிற காணொளிகள் மூலமாக உங்களை சந்தித்து வருகிறேன். இன்றைக்கி ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கதை தான். அந்த பெண்ணுடைய கணவரும் மாமியாரும் அந்த பெண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எப்படின்னாக்கா 2 குழந்தைகளோட அந்த 2 குழந்தைங்களும் அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, 2 குழந்தைங்களுமே அவங்க வச்சுக்கிட்டு அந்த பெண்ணை மட்டும் துரத்தி விட்டுட்டாங்க. அப்போது அந்த பெண்ணுக்கு எப்படி ஒரு தன்னுடைய குழந்தையை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு என்னன்னா, அம்மாவை தேடுங்களே குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பும் அந்த அம்மாவுக்கு இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, வாரத்துக்கு ஒரு நாள் பள்ளிக்கு வருவாங்க. அவங்களால முடிஞ்சது கடலை மிட்டாயோ இல்லை ஒரு அந்த கோன் ஐஸ் மாதிரி ஒரு பிஸ்கெட் விற்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அந்த 2 குழந்தைங்கக்கிட்டேயும் கொடுத்துட்டு அழுதுட்டு போவாங்க. தொடர்ந்து பல மாதங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு அழுதுட்டு போனாங்க. இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா, இந்த ஒரு கிராமம் தானே அது. அங்கே இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் அவங்க அப்பாக்கிட்டே, அந்த குழந்தைங்களோட அப்பாக்கிட்டேயும் அந்த பாட்டிக்கிட்டேயும் போய் இது மாதிரி அவங்க வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி இந்த குழந்தைங்க போய் சொல்லிடுவாங்க. சொல்லும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டாக்கா, அந்த பாட்டியும் அந்த குழந்தையோட அப்பாவும் எங்ககிட்ட பயங்கரமாக சண்டை போடுவாங்க. எப்படி நீங்கள் அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அதுவும் அவர் குடிச்சிட்டு சண்டை போடுவார். நிதானமாக இருக்கும்போது சண்டை போட்டாலே அவங்க கேட்க மாட்டாங்க. குடிச்சிட்டு சண்டை போட்டால் நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. திருப்பி திருப்பி நீங்கள் எப்படி அலோவ் பண்ணலாம் இதையே தான் கேட்டுகிட்டு இருப்பாங்க. நாங்கள் சொன்னால், நீங்கள் டிவோர்ஸ் இன்னும் வாங்கவே இல்லைங்க, 2 பேர் பிரிஞ்சு தான் இருக்கிறீங்க, 2 பேருக்கும் அந்த குழந்தை சமம். நீங்கள் டிவோர்ஸ்னு ஒன்று வாங்கினாதான் அந்த குழந்தை இவ்வளோ நாள் அம்மா வீட்டில் இருக்கணும், இவ்வளோ நாள் அப்பா வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விதிமுறைக்கு உட்படும். இன்னைக்கு இப்போ பொறுத்த இந்த நேரம் வரை அந்த குழந்தைக்கு அப்பா நீங்கள், அம்மா அவங்க. அதனால் எங்களுக்கு அவங்கள அவங்க பார்த்தாக்கா நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 குழந்தைங்களும் எப்படி அவங்க அம்மா அப்பாவை பார்க்காம இருக்க முடியும்? அப்பா மட்டும் இருந்தால் போதுமா ஒரு குழந்தைக்கு? அம்மாவும் வேணும் இல்லையா? அம்மாவை பார்க்காம அந்த குழந்தைங்க எப்படி இருக்க முடியும்? அதே நேரத்தில் அம்மாவுக்கும் அந்த குழந்தைங்கள பார்க்காம எப்படி இருக்க முடியும்? அவங்க ஒரு தாய் இல்லையா? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வரும்பொழுதெல்லாம் அழுதுகிட்டே வராங்க அவங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் அவங்க மனசு இறங்கவே இல்லை. இந்த போராட்டத்தோடு தான் அந்த குழந்தைங்க 5வது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. 1 மாதம் அவங்க இருப்பாங்க. அந்த அம்மா 1 மாதமோ 2 மாதமோ கெஞ்சி கூத்தாடி அந்த வீட்டில் இருப்பாங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு சண்டை போட்டு அந்த அம்மாவை துரத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரி அந்த பெண் அந்த பள்ளி 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி, அந்த பள்ளியில் அந்த மாதிரி ஒரு பெண்மணி போராடி தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து வந்தாள். இந்த பெண்மணியும் ஒரு நம்ம எல்லாம் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி. நன்றி, வணக்கம்.